மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். ஏழு முதல் 7லிருந்து 13 முடிய. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வாரத்தின் மத்தியிலும் தகப்பனே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரும்படியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்துமாக்கா ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, நீர் ஒருவரே தேவன், உமையல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த உலகத்தின் நிகழ்வுகளெல்லாம் நிர்ணயித்தரும் நடப்பிக்கிறவருமாக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்களுடைய நாட்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். உமக்கு பயப்படுகிறவர்கள் யாவும் பாக்கியவான்கள். ஆம் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பரிசுத்த பயத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தாவே, உம்மை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தேவா, இந்த காலங்கள் எவ்வளவாக ஆண்டவரே, மேற்கத்திய நாடுகள் மாத்திரமல்ல, உலகமெங்கும் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்தும்படியான காரியத்தில் மக்கள் உண்மையாலுமே ஆண்டவரே குறைவுள்ளவர்களாக கனப்படுத்தாதவர்களாக இருப்பது நிமித்தமாக அநேக வேளைகளில் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே வழிதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்முடைய பாதுகாப்பு இல்லை என்றால், உம்முடைய கிருபை இல்லை என்றால், உம்முடைய இரக்கம் இல்லை என்றால், ஐயோ தாப்பனே, நாங்கள் எவ்வளவாக வழிவிலகி போய்விடுவோமே. தேவா, நீர் உதவி செய்யும். இந்த சபையை கிருபையாய் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த சபையில் உயிர்மீழ்ச்சியை தாரும். ஒவ்வொரு ஆத்துமோடு பேசும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் உள்ளங்களை அறிந்திருக்கிறவர். உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவா, எங்களுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறேன், எங்களுடைய அறிவீனங்களை அறிந்திருக்கிறேன். உம்மை அண்டிக்கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் சொல்லுகிறீர். தேவா, உம்மை அண்டிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய ஜெபத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்தவர் மாத்திரமல்ல, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில், ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்ட ஒரு கேள்வியை நாம் அறிந்திருக்கிறோம். அவ்விதமான வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுமாதிரிலே நம்முடைய வாழ்க்கை என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய ஜீவன், நம்முடைய அனைத்துமே அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. நிறைய சமயங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி செல்ல முடியும். இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாத்திரமே நடப்பிக்கிறவராக இருக்கிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. இங்கே முதலாவது கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம்,
பிதாவே என்று சொல்லும் பொழுது அப்பா என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த பிதா என்று சொல்லப்படும்படியான இந்த வார்த்தையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உபயோகப்படுத்துகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 17 கூட இயேசு கிறிஸ்து அவ்விதமாகவே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஜெப வாழ்க்கையில் தேவனை கிட்டிச் சேர்க்கும் பொழுது அந்த யோவான் 17:1 இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே, அப்பா பிதாவே என்று சொல்லும்படியான இந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த அப்பா பிதாவே என்ற காரியமானது ஒரு பயபக்திக்குரிய வார்த்தையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் பெந்தகோஸ்து இதெல்லாம் அப்பா அப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பா அப்படியே ஜெபிப்பாங்க. அதை தவறு என்று அல்ல. ஆனால் இந்த அப்பா என்ற வார்த்தை, பிதா என்ற வார்த்தை பல உன்னதமான சத்தியத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. முதலாவது, அவரை கனப்படுத்தும்படியான ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை கனப்படுத்துவதைப் போல, தன் தகப்பனுக்குரிய மரியாதையை கொடுப்பதைப் போல அழைக்கப்படுகிற ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. ஏசாயா 64வது அதிகாரத்தில் இந்த பிதாவை குறித்து சொல்லப்படுகிற இந்த வார்த்தையில் அங்கு அடங்கிய ஒரு அருமையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 64வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இங்கு ஆண்டவர் உள்ளடக்கிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். இங்கே இந்த இடத்தில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையின் மூலமாக பிதா என்று அழைக்கப்படுகிற இந்த வார்த்தையோடு இங்கு இணைக்கப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாங்கள் களிமண் அப்படின்னா என்ன? ஒரு குயவன் கையில் இருக்கும்படியான களிமண். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை பல காரியங்களினால் அந்த களிமண் இருக்கிற கல் மற்ற எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சுத்தப்படுத்தின ஒரு களிமண். அது மாத்திரமல்ல, நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. பார்த்தீங்களா? இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். we are the clay, you are the potter. ஆகவே அப்பா என்று அழைக்கப்படும்படியான இந்த பதத்துக்கு நாம் எப்பொழுது தகுதியானவர்களாக இருப்போம்? எப்பொழுது நாம் அப்பா என்று அழைக்கப்படும்படியான இந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தத்தோடு நாம் கணத்தை கொடுத்து அழைப்போம்? அவருடைய கரத்தில் களிமண்ணாக இருக்கும் பொழுது மாத்திரம்தாங்க. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய கைகளில் அடங்கி இருக்க விரும்புவது இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் என்று சொன்னால், நான் போன வாரம் கொஞ்சம் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி, அதாவது எனக்கு பணம் தேவைன்னா அந்த ஏடிஎம் மிஷினில் அந்த கார்டை போட்டு அந்த பணத்தை எடுத்து என்னுடைய தேவைக்கு நான் உபயோகப்படுத்தும்படியான ஒரு காரியம் இல்லைங்க. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், இல்லை என்று சொல்லலை. நிச்சயமாக அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆனால் பிதாவானவர் ஒரு ஏடிஎம் கார்டு அல்ல. ஏதோ உன்னுடைய தேவைக்காக அவரிடத்தில் நீ ஒரு ஏடிஎம்மை போல பணம் எடுத்து செலவிடுவதை போல உன்னுடைய காரியங்களை நீ அவருடைய உதவியின் மேலே செய்யப்படும்படியாக உனக்குரிய காரியங்களுக்குரிய தேவைகளுக்கு மாத்திரமே நீ உபயோகப்படுத்தும்படியான
முறையில் ஆண்டவரை பின்பற்றுகிறது அல்ல. அப்போது பிதாவே என்று நான் அழைக்கும்படியான இந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானாக இருக்க வேண்டுமானால் முதலாவது அவருடைய கையில் அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய கையில் அடங்கி இருக்கிறதுனா என்ன? அவருடைய வார்த்தைக்கு இணங்கி கொடுத்து வாழ வேண்டும். அவருடைய திட்டங்களுக்கு நாம் இணங்கி கொடுத்து வாழ வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு நாம் இணங்கி கொடுத்து வாழ வேண்டும். அவருடைய பிரியத்துக்கு இணங்கி கொடுத்து வாழ வேண்டும். அதன் மூலமாக நம்மை கனப்படுத்த வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படுகிற ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, தேவனுக்குரிய பயம் இல்லைங்க. கர்த்தருக்குரிய பயம் இல்லாததுனால தான் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே அவர் செயல்படுகிறதில் அவர் அவ்விதமாக செயல்படுவது இல்லை. நீ களிமண்ணா இல்லாத வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட முடியாது. ஒரு குயவன் ஒருவேளை கல்லெல்லாம் எடுக்காமல் பிசையாமல் எல்லாம் சும்மா இருக்கிற இடத்த அந்த சக்கரத்தின் மேலே வைக்க முடியாது, வைக்க மாட்டான். ஏன்? அந்த களிமண்ணானது சரியாய் கல்லெல்லாம் பொறுக்கப்பட்டு நீக்கப்பட்டு அது பதப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்னன்னா, தேவ பயம் இல்லைங்க. அதுதான் பிரச்சனையே. கர்த்தரை அவருக்கு பயம் இல்லைன்னா இவர் தேவன், இவர் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன். உன்னுடைய சுவாசம் அவர் கையில் தான் இருக்குது. உன்னுடைய நாட்கள் அவர் கையில் தான் இருக்குது. அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன? நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டியாமல் பொறுமையாய் செயல்படுகிறார். அதை நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு தகுதியானவர்களைப் போலவும், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற நாம் ஏற்றவர்கள் போலவும் எண்ணிக்கொள்ளுகிறோம். இல்லவே இல்லைங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியான வாழ்க்கை. ஏன் அவருடைய வாழ்க்கையில் அவளுக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இருக்கிறது இல்லை? ஏன் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அது விசுவாசம் இருக்கிறதில்ல? ஏன் அவருடைய வாழ்க்கையில் பல விதங்களில் சோர்வுகள், தளர்வுகள், பின்வாங்குதல் ஏன் பின்வாங்குறாங்க? ஆண்டவருடைய வழியில் நடப்பாதபடிக்கு பின்வாங்குகிறார்கள். அவரை கனப்படுத்தும்படியாக அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனுக்குரிய பயத்தை கொண்டிருப்பதில்லை. அதுமாதிரி தேவ பயம் இல்லாததான் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற பெரிய பிரச்சனை. அதுதான் மேற்கத்திய நாடுகளில் தேவ பயம் இல்லை. தேவனுக்குரிய கனத்தை செலுத்தும்படியான காரியம் இல்லை. அவ இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளை நாம் பார்க்கும் பொழுது அவங்ககிட்ட ஏதோ பணம் இருப்பதை போல காணப்படுகிறது, வசதிகள், வாய்ப்புகள். ஆனால் சமாதானம் இல்லைங்க. குடும்பங்கள் சின்னாபின்னமாகிக் கொண்டே அவர்களுடைய வாழ்க்கையில் மிருகத்தை போலவே ஏறக்குறைய வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அநேகர் தெய்வ பக்தி இல்லை. ஆண் புணர்ச்சிக்காரர்கள், பெண் புணர்ச்சிக்காரர்கள், திருமணத்தைக்குரிய பயபக்தி இல்லை. போன வாரம் கூட சொன்ன எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு அருமையான ஊழியம் செயலுடைய மகன், அவனுக்கு அமெரிக்காவில் இடம் கிடைக்கணுன்னு சேர்த்துட்டாங்க. ஆனால் அந்த அமெரிக்காவில் அந்த ஒரு 2 ரூம், அதில் அடுத்த பையன் ஒரு ஆண் புணர்ச்சிக்காரன். அவன் இந்த பையனால் சரியாக தூங்கவே முடியல. ஒருவேளை அமெரிக்காவில் போனால் நல்ல படிப்பு, நல்ல இது. அவனுக்கு அதனால் என்னாச்சுன்னா ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. சரியான தூக்கம் இல்லை, தூக்கமின்மைங்கிற ஒரு வியாதி. அதுக்கு மாத்திரை போட வேண்டியதாக போச்சு. ஆಮೇಲೆ நம்முடைய வழி எப்பொழுதுமே ஆபத்தானது. வேதம் என்ன சொல்லுது? மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. நமக்கு நல்லா தான் தெரியும், இதை பண்ணுனா பரவாயில்ல, அப்படி பண்ணுனா பரவாயில்ல, இப்படி பண்ணால் பரவாயில்ல. நம்ம யோசனைகளை நிலைநாட்ட பார்க்குறோம். அநேக சமயங்களில் ஆண்டவர் நம்மளை விட்டுடுறார்.
நீ அப்படி தான் செய்யணும்னு நினைக்கிற, செய். தெய்வ பயம் இல்லாததுனால நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா, நான் இதை செய்யட்டுமா இல்லை வேண்டாமா? இந்த வேதத்தில் கற்றுக் கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. பவுல் சொல்கிறார், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும்படியாக. நீங்கள் நம்முடைய பிரச்சனைகள் என்ன? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு இல்லை. அவருடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்ற கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பதும் இல்லை. ஓ சரின்னா நம்ம உடனே போய் உடனே குதிக்கிறோம், உடனே பண்ணுறோம், அதை பண்ணுறோம். ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா, இது உம்முடைய பாதுகாப்பு. ஆண்டவருடைய சித்தம் இல்லாத இடத்தில் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்காது. அதுதான் பிரச்சனை. நம்மளை தேவன் நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ கூப்பிட்ட உடனே வந்து உதவி செய்வார்னு நினைக்காத. நான் ஜெபம் பண்ண உடனே வந்து உனக்கு உதவி செய்ய மாட்டார். இவர் தேவன், அதனை முதல்ல விளைக்கணும். இவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். இவருக்குரிய கனத்தை நீ செலுத்தாமல் அவரிடத்திலிருந்து நீ ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தா அது தோல்வியாகத்தான் முடியும். நீ அவருக்குரிய கனத்தை செலுத்தாமல் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி உனக்கு சகாயம் பண்ணுவார்? பண்ண மாட்டாருங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரை கூட ஒரு விக்கிரகத்தை போல எண்ணிக்கொள்கிறார்கள். ஜபம். பெந்தகோஸ்தேக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க? ஜபம் ஜபம் ஜபம். ஜபம் பண்ணுனா அப்படி நடக்கும், ஜபம் பண்ணுனா இப்படி நடக்கும். ஜபம் என்பது ஒரு சடங்காச்சாரமாக போயிடுச்சு. ஜபங்கிறது சடங்காச்சாரம் இல்லை. ஜபம்ங்கிறது ஒரு ஜீவனுள்ள தேவனோடு நாம் கொண்டிருக்கிற ஒரு தொடர்பு. நான் யாரிடத்தில் பேசுகிறேங்க? வேதம் என்ன சொல்லுது? பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே. நான் யாரை நோக்கி ஜெபிக்கிறேன்? ஜபம் என்பது ஒரு பாரம்பரியமாக செய்கிறது ஜபம் அல்ல. ஆண்டவரோடு ஜீவனுள்ள தொடர்பு கொள்வது தான் ஜபங்க. ஆண்டவரோடு ஜீவனுள்ள ஒரு தொடர்பு கொள்வது ஜபம். உங்களோட நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நான் எப்படி உரிமையாக உங்களோடு கூட நான் பேச முடியும்? எப்படி உங்களோடு கூட கலந்தாட முடியும்? அதுமாதிரி தேவன் தான். அவருக்குரிய கனத்தை நீ செலுத்தும்படியாக தேவ பயம் இருக்கணுங்க. அதுதான் நம்ம போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தேவ பயம் இருக்கணும். அவர் தேவன். நேற்று தினத்தில் ஒரு நியூஸு, ஒரு ஸ்கூல் பிள்ளை ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிடுச்சுங்க. இதெல்லாம் கேள்விப்படாத ஒன்று. ஹார்ட் அட்டாக்ங்கிறது எந்த நேரத்தில் வேணாலும் வரும்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மறிக்கிறதுன்னா அது நம்ம யோசித்து பார்க்க முடியாத ஒரு காரியம். இருதயத்தில் ஒரு அடைப்பு. ஹார்ட் அட்டாக்குன்னா என்ன? இருதயத்தில் ஒரு அடைப்பு. அது எந்த நேரத்தில் வேணாலும் ஏற்படலாம். எனக்கு அறிமுகமான ஒரு உறவினர், ஒரு சகோதரி, எனக்கு அக்கா வேண்டியங்க, நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் என்னாச்சு, இந்த லங்ஸில் இருந்து ஒரு சின்ன ஒரு ரத்தம் ஒரு திரண்டு போய் ஹார்ட்டு பிளாக் அடைச்சிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆಮೇಲೆ உன்னுடைய வாழ்க்கை வந்து கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவருக்கு பயப்படணும். நம்ம பரிசுத்த பயம் இருக்கணும். இந்த இடத்துல எங்கள் பிதாவேன்னு சொல்கிற அந்த பதத்தோடு இணைந்த ஒரு காரியம் என்ன? அவருடைய கையில் நான் ஒரு களிமண்ணாக இருக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை உருவாக்கும். அதுமாதிரி தேவனை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னை கனப்படுத்துவதை நான் கனப்படுத்துவேன், என்னை கனவீனப்படுத்துவதை நான் கனவீனப்படுத்துவேங்கிறார். கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏன் தோல்விகள், ஏன் சரியான ஒரு ஆவிக்குரிய வெற்றியின் வாழ்க்கையில் சாட்சியாக வாழ முடியல? பல பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள். தேவ பயம் இல்லைங்க. இன்றைக்கி நிறைய சர்ச்சஸில் இந்த பிஷப் குருமாரெலாம் இருக்காங்களே, தேவ பயங்கிறது சுத்தமாக இல்லை. பிஷப் என்ன சொல்கிறார்? எனக்கு ஓட்டு போட்டால் நான் அதை வாங்கி கொடுப்பேன், டிவி வாங்கி கொடுப்பேன், அதை வாங்கி கொடுப்பேன். அவருக்கு எங்கேருந்து இந்த காசு வரும்னு தெரியல. ஒரு ஓட்டுக்கு 20,000 30,000 கொடுக்குறாங்கிறாரு. ஐயோ, இதெல்லாம் கள்ள இருக்குவாங்க. சபையே கிடையாதுங்க.
எனக்கு ஒரு ஓட்டு போட்டால் நான் அந்த டிவி என்னென்னமோ நான் ஒரு தடவை படித்தேன். பிஷப்புக்கு நிற்கிறவர் அந்த மாதிரி எனக்கு ஓட்டு போட்டால் இதெல்லாம் கொடுக்குறேன்றார். அது ஜனங்கள் எப்படி, அவங்களாம் எப்படிங்க கிறிஸ்தவ தலைவர்களாக இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். திருடர்கள்ங்க, கொள்ளைக்காரர்கள். உண்மையாக சொல்கிறேன், சாபங்க, தேவனுடைய சாபத்தை சுமக்கிறவர்கள். ஆமாங்களே, அது சபையே இல்லை, அது கள்ளர் குகை. அதே மாதிரி தான் அந்த ஐயர்மார்களும் அப்படி தான் வாழ்கிறாங்க. அருமையாக இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, தெய்வ பயம் இல்லைங்க. பலிபீடத்தில் தெய்வ பயம் இல்லை. ஆண்டவர் அதைத்தான் வேதத்தில் முழுக்க சொல்கிறார். நான் பிதாவானால் எனக்குரிய பயம் எங்கே, எனக்குரிய கனம் எங்கேன்னு கேட்குறார். அவர் தேவாதி தேவன், சர்வேகாதிபத்தியத்தின் தேவன். நீயும் நானும் உயிரோடு இருக்கன்னா அவருடைய கிருபை. அதை நம்ம மறந்துடுறோம். ஏதோ நமக்கு இன்னும் பல ஆண்டுகள் நம்ம உயிரோடு இருப்போம்னுட்டு நினைக்கிறாங்க. இல்லைங்க. அம்மையார்லே, நம்முடைய வாழ்க்கையில் சமீபத்தில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் குடும்பத்தில் யாரும் இவ்வளோ சின்ன வயசில் இறக்கலை. ரொம்ப நாளாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக இப்படி இவ்வளவு சீக்கிரம் மறிப்பார்கள் நினைக்கல. ஆಮೇಲೆ வாழ்க்கைங்கிறது உன்னுடைய கருத்தில் இல்லை. நீ ஒவ்வொரு நாளுமே ஆண்டோடைய பிச்சைங்க. இது கர்த்தருடைய பிச்சை. ஆகவே அப்பா பிதாவேன்னு கூப்பிடும் பொழுது எனக்கு என்ன தகுதி தேவை? ஏசாயாவில் பார்க்கிறோம் 64வது அதிகாரம் 8வது வசனத்தில், எட் யூ லார்ட் ஆர் அவர் ஃபாதர். ஆண்டவரே, நீர் எங்களுடைய தகப்பன், இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். ஆண்டவரே, ஒரு களிமண்ணாக நான் இருக்கணும். தெய்வ பயம் இருந்தால் அதுதாங்க. ஆண்டவரே, நீர் என்ன செத்த செய்யும், அதுதான் தெய்வ பயத்துக்குரிய காரியம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய கல்விமான் தான். ஆனால் கூட ஆண்டவர் சந்தித்த பொழுது என்ன சொன்னார்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் இல்லாத ஒரு காரியம் இல்லைங்களா? தெய்வ பயம் இல்லைங்க. உண்மையாக சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் மத்தியில் தெய்வ பயம் இல்லை. ஆகவே அவர் நினைச்சபடி வாழ்கிறாங்க, நினைச்சபடி இருக்காங்க. ஐயோ, அது ஆபத்துங்க. உன்னுடைய வாழ்க்கையில் இவர் தேவன் தான், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். உன்னுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது, அது மறந்துடக்கூடாது. உன்னுடைய சுவாசம் அவருடைய கையில் இருக்க மறந்துடக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் களிமண். அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான ஒரு பதத்துக்கு நம்மில் காணப்பட வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, ஒரு களிமண். நீர் என்னை எப்படி உருவாக்க விரும்புகிறீர்? இந்த உலகத்தில் நீர் தான் என்னை கொண்டு வந்தீர், நீர் தான் இந்த இடத்துல பிறக்க செய்தீர், நீ தான் மட்டும் வழிநடத்தியிருக்கிறீர், நீ மட்டும் ஜீவனை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சித்தமாக கிடவது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அது மரண வழி உண்டு. ஆத்தும மரணத்துக்கு அது வழிவகுத்தரும். எபிரேயர் 6வது அதிகாரத்தில் போன வாரம் நம்ம பார்த்தோம். பரமைவை ருசி பார்த்தும் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செய்தும் மறுதலித்து போனவர்கள். அதாவது நீங்கள் எல்லாம் நல்ல கிறிஸ்தவர்களைப் போலவே காணப்படுவார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கையில் திடீர்னு பார்த்தா பின்னடைவு, பின்வாங்குதல், அது ஆவிக்குரிய வாஞ்சை இருக்காது. ஜபம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக இல்லை. உண்மையாக ஜீவனுள்ள தொடர்பாக செய்கிற ஜபம் இருக்காது. வேதத்தை வாசிக்கிற காரியம் இருக்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? வேதம் என்ன சொல்லுது? நம்முடைய சொந்த கைகளினாலே அழித்து விடுகிறோம். அதுமாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை தெரிந்து கொள். நீ உனக்கும் சரி, உன்னுடைய குடும்பத்துக்கும் சரி, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது நீ ஒரு சாபமாக இருக்கலாம். வேறு மாறு உத்தரமே இல்லை. உனக்கும் சரி, உன்னுடைய குடும்பத்துக்கும் சரி, நீ ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கலாம், அல்லது நீ ஒரு சாபமான பாத்திரமாக இருக்கலாம். ஏன்னா உனக்கே உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய உண்மையான கிருபை இருக்காது. இப்போ என்னை நினைச்சபடி வாழ முடியாது. இந்த தேவனுக்கு அடங்கி வாழ கற்றுக்கொள்ளணும். அதுதான் பரிசுத்த பயம். அதுதான் ஆண்டவர் உயர்த்துவார். தானியேல் எப்படி இருந்தான்? அவருடைய வாழ்க்கையில் பாபிலோன் தேசத்தில்
ஒரு அடிமையான். ஆனால் அவன் என்ன சொன்னான்? ராஜாவினுடைய அந்த பொருளினால் அந்த குடி எல்லாம் அதிகமான ஒரு சுவையுள்ள பதார்த்தங்கள் தீட்டுப்படுத்திக்க மாட்டோம், தீட்டுப்படுத்த மாட்டோம். எங்களுக்கு நீ பருப்பை கொடுத்து பாரு, எப்படி நாங்கள் இருக்கோம். ஆண்டவர் ஆசீர்வதித்தாருங்க. தானியேல் போன்றவர்கள், தானியேல், ஷாத்ராக், மேஷேக், ஏபேத்நேகோ பார்க்குறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள்லாம் அப்படி வரணும். நம்ம என்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளோ காலம் வாழ்ந்துட முடியும், எவ்வளோ காலம் உன்னுடைய பணம் உனக்கு உதவி செய்யும், எவ்வளோ காலம் உன்னுடைய ஞானம் உனக்கு உதவி செய்யும், உதவி செய்ய. தேவனை கனப்படுத்தபடியான ஒரு வாழ்க்கை நான் செய்கிறதில் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? நான் ஆண்டவருக்கு செய்கிறதில் அவர் உண்மையான விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா? அப்படின்னா தான் நம்ம அப்பா பிதாவு என்று கூப்பிடும்படியாக நமக்கு அந்த தகுதி இருக்குது. எல்லாம் நம்ம எல்லாருமே அப்பா பிதான்னு கூப்பிட்ட உடனே ஒரு மனுஷனை போய் தன்னுடைய சொந்த குழந்தை தான் அப்பான்னு கூப்பிட முடியும். இன்னொரு பிரத்தியார் குழந்தை போய் அப்பான்னு கூப்பிட முடியுமா? பிரத்தியார் குழந்தைய தன்னுடைய சொந்த குழந்தைய போல நடத்துமாங்களா? அப்போது நான் அதற்கு தகுதியாய் காணப்படுவது அவசியம். என்னுடைய அப்பாவுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக காணப்படும். அதில் தெய்வ பயம் இருக்குனுங்க. இன்றைக்கி மேற்கத்திய நாடுகளில் சீரழிந்து போயிருக்குங்க. குடும்பங்கிற காரியமே இல்லை, சுத்தமாக போயிடுச்சுங்க. எங்கே ஒரு பெரிய தலைவர் எடுத்தால் 3வது கல்யாணம், 4வது கல்யாணம், 5வது, இப்படியா? என்ன இது மிருகமாக மனுஷனான்னு தெரியல. ஒன்றா திடீர்னு மாறிக்கிறாங்க. ஐயோப்பா, தெய்வ பயமே இல்லையே. தெய்வன் ஒருவர் கடைசியில் அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தாங்க ரொம்ப சீரழிந்து போகிறது. அதனால தெய்வ பயம் நமக்கு வேணும். கர்த்தருக்கேற்ற நான் பிதாவான எனக்குரிய கனம் எங்கே? ஆகவே இந்த இடத்துல முதலாவது நாம் பார்க்கிற காரியம், பிதாவே என்று சொல்லும் பொழுது நீ அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க ஆயத்தமாக இருக்கிறியா? நிறைய சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்ல ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும், என் குடும்பத்தை உயர்த்தணும், என் பிள்ளைகளை உயர்த்தணும், அதை பண்ணணும், இதை பண்ண நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்கிறார்? எப்போ அவர் உயர்த்துவார்? பேதுரு எழுதிய நிருபத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவர் நம்ம எப்போ உயர்த்துவார்? நம்மளே நம்ம உயர்த்தி கொள்ள முடியுமா? முடியாது. வேதனை சொல்லுது. அவ்விதமாக அழகாக சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பேதுரு எழுதிய நிருபத்தில் எப்படி அவ்விதமாக ஊழியருக்கு அடங்கி இருக்கும்படியான ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாக தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். 5வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்? 5வது அதிகாரம் 1 பேதுரு 5வது அதிகாரம். தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். 6வது வசனத்தில் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளணும். யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்த்து மட்டுமாக அவன் அடங்கி இருக்க கற்றிருந்தான். தானியேல் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்த்து மட்டுமாக அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள. ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்த பொழுது அவன் வந்தான், ஆண்டவர் உயர்த்து மட்டுமாக அடங்கி இருக்க கற்றுக்கொண்டான். அதே லோத்து என்ன பண்ணான்? உடனே சடனாக பணக்காரனாக நினைச்சான். ஒருவேளை இங்கே இருந்தால் அவ்வளோ உடனடியான பணக்காராக முடியாது. ஆகவே சோதோம் குமாராவுக்கு போனால் அங்கே கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருக்குதுல்ல, அப்போ அங்கே நம்ம சீக்கிரமாக பணக்காராயிரும். ஐயோ ஆண்டவர், அருமையானே, எல்லாத்தையுமே இழந்துட்டானுங்க அவன். யோசனை பண்ணி பாருங்கள், எல்லாத்தையுமே இழந்துட்டான். சொல்லப்போனால் அவன் தப்புனது தான் ஒரு பெரிய காரியம். இல்லை, தெய்வ பயம் தேவை. ஆண்டவருக்கு பயந்து வாழுகிறதுல நமக்கு பாதுகாப்பு இருக்குது. ஆண்டவருக்கு பயந்து வாழுகிறதுல ஆண்டவருடைய பராமரிப்பு இருக்குது. நம்ம நினச்சபடி போனோம் வந்தோம்னா ஆண்டவரை நம்மளை கைவிட்டுடுவாருங்க. நம்ம பேரில் பிரியமா, ஆண்டவர் என் பேரில் பிரியமா இல்லைன்னா நான் எங்கே போய் நிற்பேன்? யார் என்னை காப்பாற்ற முடியும்? என்னை நான் காப்பாற்றிக்க முடியுமா? முடியாது. தேவன் என்னை காப்பாற்றினல்லாம் எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கம் போல விழுங்கலாம் என்று வகை தேடிச்சிட்டோம். குடும்பத்தை அழிச்சிருவானுங்க, நம்மளை அழித்து விடுவான். பொய்யை சொல்கிறான் ஆதாம் ஏவாள், அவன் பல பொய்களை சொல்கிறான். அருமையாலே, தெய்வ பயம்
ஒன்று உன் வாழ்க்கையில் நீ உனக்கு பாதுகாப்பு ஒன்றே ஒன்று தான், தெய்வ பயம். ஆண்டவரே, நீர் என்னை காத்துக்கொள்ளும், நீர் என்னை வழி நடத்தும். நான் நினச்சதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொன்னால் ஆசீர்வதிக்க மாட்டாருங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்னை வழி நடத்தும். ஆண்டுடைய சித்தத்தை செய்கிறவன் பாதுகாப்பாய், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றை நிலைத்திருப்பான். He that doeth the will of God abideth forever. ஆண்டுடைய சித்தத்தை நான் செய்யாமல் நானே உன்னை செஞ்சுக்கிட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு அருமையாலே இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் மகா பெரிய தோல்விகளாக தான் இருக்குதுங்க. கிரேட் ஃபெயில்யூர். காரணம் என்ன? தெய்வ பயம் இல்லைங்க. தேவனுக்குரிய பயத்தை ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். ஏசாயின் புத்தகத்தில் அதான் சொல்கிறார். மிருகத்தை கூட ஒப்பிட்டு பேசுகிறார். ஏசாயின் புத்தகத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 1வது அதிகாரத்தில் அதான் சொல்கிறார். மிருகம் கூட ஒரு தன்னுடைய எஜமானனை தெரியும், ஆனால் இந்த ஜனங்க ஆண்டவரை கனப்படுத்துறதில்ல. அதனால் இவர் தேவன், நீ நினைச்சபடி வாழ முடியாது, அதை நீ தெரிஞ்சுக்கோ. ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு, உன்னை தாழ்த்து, உன்னை முற்றுமாக தாழ்த்து. ஏசாயா 1 அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அங்கே 2வது வசனத்தில், ஏசாயா 1 அதிகாரம் 2வது வசனம், வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேல் அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. 2 காரியம், அறிவில்லை, உணர்வில்லை. இஸ்ரேல் மக்களை ஆண்டவர், அவருக்கு என்ன ஏன் காரணம் தெரியுங்களா? முறுமுறுப்பாங்க. எங்கே தெய்வ பயம் இல்லையோ அங்கே முறுமுறுப்பு தான் இருக்கும், சப்மிஷன் இருக்காது. தெய்வ பயம் இல்லாத இடத்துல முறுமுறுப்பாங்க. எனக்கு நினச்சேன் இது கிடைக்கல, இது கிடைக்கல. அதுமாதிரிலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவை. முறுமுறுக்களாய் காணப்பட்ட. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அப்படி போகும் பொழுது பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போகிறீர்கள். ஆண்டவரை நீ கோபப்படுத்தி வாழ முடியும்னு நினைக்கிறியா? ஆண்டவரை கோபப்படுத்தி நீ வாழ முடியும்னு நினச்சா அது ரொம்ப மதியனமான காரியம். என் ஜனத்துக்கு அறிவில்லை. அதுமாதிரி இது தேவன் தான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், நீ செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். வேதம் எத்தனை இடத்துல சொல்லுகிறது. நன்மையானால் தீமை நியாயத்தில் கொண்டு வருவார். காரியத்தின் கடைத்தை கேட்போமாக எல்லாத்தையும் நியாயத்தில் கொண்டு வருவார். ஆனால் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் பாவத்தன்மை உள்ளவன், எனக்கு மன்னியும், எனக்கு இறங்கும், என் பாவத்தையெல்லாம் மன்னி ஆண்டவரே. பாவம் எப்பொழுதுமே சாபத்தை கொண்டு வரும், தெரிஞ்சுக்கங்க. பாவம் எப்பொழுதும் சாபத்தை விளைவிக்கும். அதான் ஆதாம் அவனுடைய வாழ்க்கையில் பார்க்குறான். பாவம் உன்னை விட்டுறாது. பாவம் உன்னை விடாது, தொடர்ந்து பிடிக்கும்னு பைபிள் சொல்லுது. பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நீ போனால் கூட உன்னை பிடிக்கும். பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் தேசத்துக்கு இழுக்குன்னு பார்க்குறோம். ஒரு குடும்பத்துக்கு இழக்கு, ஒரு நபருக்கு இழுக்கு. ஆண்டவரோடு கூட கிருபையாக இல்லைன்னா பாவத்தின் மேலே வெற்றி இருக்காது. பழைய பாவ தன்மைகள், அதே குணம் மாறாதுங்க. அதுதான் பிரச்சனையே. மாறாத குணம் ரட்சிக்கப்படாத ஒரு இருதயத்தினுடைய பிரதிபலிப்பு. தேவனோடு நாம் பயப்படணுங்க. தேவனுக்கு பயந்து வாழாமலே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆனால் கர்த்தருக்கு பயந்து வாழுவோமானால், வேதத்தில் நம்ம எப்படி பார்க்குறோம்? கர்த்தர் எப்படியாக உயர்த்துகிறார். தேவனை மகிமைப்படுத்தின பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி. அவை கர்த்தருடைய ஜெபத்தில் அப்பா பிதாவே, பரமண்டலங்கள் பிதாவேன்னு சொல்லும் பொழுது முதலாவது நீ ஒரு களிமண்ணாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீ களிமண்ணாக இருக்கணும். அவருடைய கரத்தின் கிரியை பாருங்க. நீ உன்னை உருவாக்கி கொள்ள முடியாது. நீ உருவாக்குனா தாறுமாறாயிருவ.
அப்படின்னா என்னென்னா, நீ அழிஞ்சிருவேன்னு அர்த்தம். யூ வில் பி டிஸ்டார்டட். நீ அழிந்து விடுவாய். தேவனுடைய கரத்தில் அவர் உன்னை உருவாக்கும்படியாக உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அர்ப்பணிப்பு, அதான் வேதம் சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் அதான் பார்க்குறேன், அர்ப்பணிப்பு. இன்றைக்கி பெந்தகோஸ்து சபையில் இருக்கிற பெரிய ஆபத்து என்ன தெரியுங்களா? அவங்க ஏதோ ஒன்று செஞ்சுட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஒப்பு கொடுத்தல் இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது. ஒப்பு கொடுத்தல் இல்லாமல் தேவன் உன்னை வணைய மாட்டார். ஒப்பு கொடுத்தல் இல்லாமல் நீ பரலோகம் போக முடியாது. ஒப்பு கொடுத்து இல்லாத இடத்துல கீழ்ப்படியாமல் தான், இல்லைங்களா? டிஸ்ஒபீடியன்ஸ். அதான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த பார்த்து முடிப்போம். ஏசாயா 64 நம்ம என்ன பார்க்குறோம்? ஒப்பு கொடுத்தல். ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு இறங்கும், என்னுடைய வாழ்க்கையில் நான் உமக்கு பயந்து வாழணும். இன்னொன்று என்ன தெரியுங்களா? நீ ஏன் பாவம் செய்கிற தெரியுமா? தேவ பயம் இல்லை உனக்கு. தேவ பயம் இல்லை. தேவ பயம் இருந்தால் பாவம் செய்ய மாட்டான். யோசேப்பை தான் பார்க்குறேன். தேவ பயம் இருந்தனால அவன் பாவம் செய்ய பயப்பட்டான். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தேவ பயத்தை இழந்துட்டான். அதனால் துணிந்து பாவம் செஞ்சான். அவனுக்கு அதிகாரம் இருந்தது. உடனே சொன்னான், அந்த ஸ்திரீயான அழைத்து வா. அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அவனுக்கு எல்லாம் இருந்ததுங்க. பலம் இருந்தது, பலம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, எல்லாம் இருந்தது. தெய்வ பயத்தை இழந்துட்டான். தெய்வ பயத்தை இழந்துட்டான். அருமையானே, அவனுடைய தாவீதுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. அவ்வளோ பெரிய ஒரு தெய்வ மனிதன். ஆனால் அவன் வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலைக்குள்ளே போயிட்டான். குடும்பத்தை அத்தனை ஆண்டவர் அவனுடைய பாவத்தை அவன் குடும்பத்தில் அறுக்க செய்தாருங்க. இவர் தேவனுங்க. நீங்களும் நான் விளையாட முடியாதுங்க. அவனுடைய சொந்த மகளை சொந்த மகன் அசுத்தமாக கெடுத்துட்டு துரத்தி விடுறான். இதெல்லாம் எந்த குடும்பத்தில் கேட்குறோம்? எந்த குடும்பத்தில் கேட்குறோம்? தாவீதுனுடைய மகன் சாலமோன், அவர் ஏறக்குறைய அவனை ஒரு விபச்சாரக்காரன் சொன்னால் சரியான வார்த்தைன்னு கூட சொல்லலாம். சாலமோன் ஒரு விபச்சாரக்காரங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு கட்டு தேவ பயம் இல்லைங்க. கடைசியில் என்னாச்சு? அந்த பெண்களுக்கு கோயிலை கட்டுறான். கோயிலை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் நான்லாம் அப்படி செய்ய மாட்டேன்னு. பின்வாங்கி போயிட்டு அவன் எந்த அளவுக்கு போவான்னு சொல்லவே முடியாதுங்க. தன்னுடைய வைப்பாட்டிகளுக்காக கோயிலை கட்டுறான். ஒரு தெய்வ பயம் இல்லை. இன்றைக்கி என்ன தெரியுங்களா? சிருஷ்டிகரை தொழுக மக்கள் விரும்பலை, சிருஷ்டிப்பை தான். சிருஷ்டிப்புன்னு அந்த ஆண்டு அந்த உலகத்தில் இருக்கிற கல், பொண்ணு, மணி, இது பணம், புகழ் எல்லாமே சிருஷ்டிகர் வேறு, சிருஷ்டிப்பு வேறு. ஆகவே பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லும் பொழுது அதுக்குரிய தகுதியை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருப்பார். இல்லைன்னா நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். ஜெபத்தை கேட்க மாட்டாருங்க. தெய்வ பயம் இருக்கணும். ஆண்டவரே, நான் எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவரே உமக்கு பயப்படணும், உமக்கு பயப்பட்டு நான் வாழணும். தெய்வ பயம் இல்லாத இடத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதம். தெய்வ பயம் இல்லாத இடத்துல தேவன் இருக்க மாட்டார். தெய்வ பயம் இல்லாத குடும்பத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கார். தெய்வ பயம் இல்லாத இடத்துல பிசாசு இருப்பான். தெரிஞ்சுக்கங்க, பிசாசு இருப்பான். ஆதாம் ஏவாள் காரணம் தெய்வ பயம் இழந்துட்டாங்க. ஐயோ, ஆண்டவர் சொல்லியிருக்காரு. தெய்வ பயம் இல்லாததுனால தான் இன்றைக்கி எல்லா பிரச்சனையுமே. குடும்பங்களில் பிரச்சனை. ஏன் சண்டை வந்தால் அடியத்து கணவன் மனைவி மற்ற சண்டை பிரச்சனைகள். தெய்வ பயம் இல்லைங்க. குடும்பங்களில் தெய்வ பயம் இல்லைன்னா அந்த இடத்துல தேவன் இருக்க மாட்டார். பிசாசு இருப்பான், கண்டிப்பாக இருப்பான். பிசாசு இருப்பான். உன் வாழ்க்கையை அவங்களே நீ விளையாடாத, வாழ்க்கையோடு விளையாடாத. உண்மையை சொல்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு ரட்சகர், அதான் வேதம் சொல்லுது, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால். அப்படின்னா என்னங்க? ரட்சிப்பை குறித்து, ரட்சிப்புன்னா நிறைய சமயங்களில் நம்ம நினைக்கிறோம் என்றைக்கோ நான் ரட்சிக்கப்பட்டேன். இல்லை, ரட்சிப்புங்கிறது அனுதின வாழ்க்கை முறை. Salvation is a daily process. ஒவ்வொரு நாளுமே நான் ரட்சிக்கப்படுகிறேன்.
அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாளும் பாவத்தின் மேலே வெற்றியாய் வாழுகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனோடு இணைந்து வாழுகிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாவத்தன்மையை உணர்ந்து அந்த கல்வாரியை நோக்கி பார்க்கிறேன். பாவியாக மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, என் பாவங்களை கழுவும். ரட்சிப்புங்கிறது ஒவ்வொரு நாளுமே. ஆகவே தான் வேதம் சொல்லுது, முற்று முடிய நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ ரட்சிப்புங்கிறது நான் என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டிருக்கேங்கிறது இல்லை. ரட்சிப்பின் பாதையில் நம்ம நுழைகிறோம். ஆனால் அந்த பாதை உண்மையான பாதையாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒவ்வொரு நாளுமே அந்த தெய்வ பயத்தோடு நாம் ரட்சிப்புக்கு பிரவேசித்திருப்போமான அந்த தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்குங்க. இந்த ரட்சிப்பின் பாதையில் எடுக்கமான வாசல் நான் பிரவேசித்திருப்பேன். என்னன்னா அந்த தெய்வ பயம் எனக்கு இருக்கும். நான் தனியாக போனேன், எங்கே இருந்தாலும் சரி தெய்வ பயம் இருக்குங்க. இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்ன? ரிடீம்டு, மீட்கப்படுது. அதுமாதிரி தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை என்பது தான் வேதம் போதிக்கிற. அவை அப்பா பிதாவே என்று நீ கூப்பிடுறன்னா இது தெய்வ பயம் இல்லைன்னு அருமையாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க. நீ செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் நீ கணக்கு கொடுக்கணும். மறந்துடாத. நீ செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் நிச்சயமாக கணக்கு. இந்த பைபிள் பொய் இல்லை. நீ நிச்சயமாக கணக்கு கொடுத்து தான் ஆகணும். ஒன்றா நீ அதுக்குரிய தண்டனையை அனுபவித்ததுக்கு கடன் கொடுக்கணும், அல்லது உன்னை தாழ்த்தி அந்த சிலுவை அண்டை உண்மையான மனம் திரும்புதல். சும்மா இயேசுவின் பாவங்களை கழுவ உண்மையான மனம் திரும்புதலை வேதம் சொல்லுகிறது. மெய்யான மனஸ்தாபத்தை வேதம் ஐயோ ஆண்டவரை நான் துக்கப்படுத்தியிருக்கிறேன். பாவத்தின் மனம் திரும்புதல் என்னங்க? நான் பாவம் செஞ்சிட்டேன்றதில் ஆண்டவரே நான் துக்கப்படுத்திட்டேன். தாவீது தான் மனம் திரும்ப, உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன், உண்மை துக்கப்படுத்திட்டேன், உண்மை வேதனைப்படுத்திட்டேன். பாவம் என்பது வெறும் பாவம் மட்டுமல்ல, ஆண்டவரை நான் துக்கப்படுத்துகிறேன், அவருடைய இருதயத்தை நான் வேதனைப்படுத்துகிறேன். அப்போ தான் நம்ம அப்பா என்னை கூப்பிடுவதற்கு நாம் தகுதியானவர்களாக இருப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஒரு தெய்வ பயமில்லாத ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் தெய்வ பயம் இல்லை ஆண்டவரே. ஐயோ, எங்கு பார்த்தாலும் பாவமானது தண்ணீரை போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாவத்தினுடைய வழிமுறைகள் ஆண்டவரே பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஐயோ, மேற்கத்திய நாடுகள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் எவ்வளோ தெய்வ பயம் இருந்தது ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு தெய்வ பயம் இல்லை. ஆகவே ஆண்டவர் தாமே அவர்களை சீர்கேட்டுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். குடும்பங்கள் சீரழிந்து விட்டது ஆண்டவரே. அந்த தேசத்தை தாங்களை அழித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே மக்கள் அநேகர் வழி விலகி போய்விட்டார்கள். ஆண்டவரே, கிருபையா எங்களை மன்னியும் ஐயா. தெய்வ பயத்தை தாரும் ஆண்டவரே. நீர் உண்மையான வேதம் போதிக்கிற கர்த்தர். நம்முடைய கைகளை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்காமல் நாங்கள் வாழ்வோமானால் ஐயோ, எவ்வளோ காலம் எங்களை நாங்களே வஞ்சித்து கொண்டிருப்போம் ஆண்டவரே. தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. மன்னியும் ஆண்டவரே. தெய்வ பயம் இல்லாத ஒரு உலகத்தில் தெய்வ பயம் இன்றைக்கு சபைகளில் தெய்வ பயம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள் தெய்வ பயம் இல்லை ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே, பிஷப்மார் ஆயர்மார் என்று சொல்லுகிறவர்கள் தெய்வ பயம் இல்லை ஆண்டவர். தேவன் ஒரு பார்த்து கொண்டிருக்கிறார். பாவத்தின் தண்டனை உண்டு என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறதை ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, விதமான மக்களை எல்லாம் நீர் சந்திக்க மாட்டீரா ஆண்டவரே. விதமான மக்களை நீர் ஆண்டவரே உம்முடைய ஆக்கனைக்கு உட்படுத்த ஒருவேளை ஆண்டவரே நீருடைய ஜீவனை முடித்து விடுவீரானால் அவருடைய ஆத்துமா எங்கே போகும் ஆண்டவரே? இந்த இடத்துல பதவி நிற்குமா, பட்டம் நிற்குமா? ஐயோ கர்த்தாவே, உதவி செய். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்களில் தெய்வ பயம் இல்லை ஆண்டவரே. தேவா, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். உம்மை கனப்படுத்துகிற காரியத்தை தாரும் ஆண்டவரே. இல்லாத எல்லாவற்றையும் மன்னித்தரலாம். சபையில் தெய்வ பயத்தை வையும் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிற மக்களை எழுப்பும் ஆண்டவரே. அதுதான் சபையில் தேவை ஆண்டவரே. வறுமையான ஒரு கூட்டம் அல்ல, தேவனுக்கு பயப்படுவர்கள் ஆண்டவரே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பயப்படுகிற பரிசுத்தம் உள்ளது, நீதி உள்ளது என்று பார்க்கிறோம். உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பக்தரின்